ஏங்க ஞாயிற்றுக்கிழமை அதுவும் அப்படியே படுத்துட்டு இருந்தா எப்படி? ஏந்து மார்க்கெட்டுக்கு போய் சிக்கன் வாங்கிட்டு வாங்க, பிரியாணி செய்யணும். பிரியாணியா? நீ ஏமா கஷ்டப்படுற? சமையல் மாஸ்டர் நான் தான்மா. பிரியாணி நான் தான் செய்யணும். இல்லைங்களா, போன வாரம் ஆம்லேட் போடுறேன்னு சொல்லி தவாவை கருது வெட்டிங்களே, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? ஒரு விபத்தில் நடந்துச்சுமா. இன்னைக்கு பாரு சமையல் நான் ரெஸ்ட். நீ போய் ரெஸ்ட் எடுமா. A few moments later. ஃப்ரிட்ஜிலே இருக்கும் பாருங்க. இல்லையே, வெள்ளையே ஒரு டப்பால இருக்குது. அதுவா? ஏங்க அது இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைங்க, அது என்னோட பேஸ்ட். அது கடுக்கல, நல்ல வேலை பிரியாணி போடல. நாங்க ஒரு மாதிரி கருகுன்னு வாட வருது, பிரியாணி ரெடி. அது கருகலம்மா, அது ஸ்மோக்கிங் ஃப்ளேவர் அப்படிதான் இருக்கும். ஏமா என் மேலே எரிஞ்சு எரிஞ்சு விழுற? நீங்க தானே சொன்னீங்க நீங்க கோவப்பட்டா ரொம்ப அழகா இருக்குன்னு. அதான் இப்ப கூட கோவமா பேசுறேன். காபி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. என்னமா போட்ட? ஒரு ஸ்பூன் சிமெண்ட் போட்டங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு ரொம்ப உடம்பு முடியல. நேற்று ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஹாஸ்பிட்டலுக்கு போனால் முடியல, ரொம்ப சோர்வாக இருக்குது. குளுக்கோஸ் ஏற்றினாங்க, மயக்கமாக இருக்குது. காலையில் அப்படி இருந்தும் சமையல் செஞ்சேன், வேலைக்கு போகலான்ட்டு. முடியல, ஆனாலும் செஞ்சு முடியல என்னால். அதுக்கப்புறம் காற்று மழை எல்லாம் ஒன்றா வந்துச்சு. அடுப்பு மேலே செய்யறதுனால காற்று அடிச்சது. கேரட் பொரியல் பண்ணுறதுக்காக அடுப்பு மேலே வச்சேன். கடையோடு தூக்கி தொலை வசதி அடிச்சிச்சு. அது கூட எடுக்கல. தெரியாம மறுபடியும் பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வேலைக்கும் போக முடியல, உடம்பும் நல்லா இல்லை. என் வீட்டுக்காரருக்கு வேலை இல்லை, அவரும் ஒரு வாரம் வீட்டில் தான் இருக்காங்க. கஷ்டம் இருந்தாலும் என்னோட கஷ்டம் என் மன கஷ்டம் தானே. நம்ம வீடியோ போட்டு பார்க்குறவங்களுக்கு நம்மளால் அடுத்தடுத்து வீடியோ போட முடியும். கஷ்டம் என் மனசில் நிறைய இருக்குது. எனக்கு ஒரு சமையல் வீடியோ எடுத்தேன், அது ஃபுல்லாக போட முடியல. அதனால உடம்பு சரியாக இந்த வீடியோ எடுத்து நம்ம கஷ்டத்தை நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் நல்லா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உடம்பு சரியில்லை. 2 நாள் வந்து ஜுரம் அடிக்குது, சளி பிடிச்சிங்க ஜுரம். அதனால் 2 நாள் வேலைக்கு கொடுக்கல. நீ தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன். உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது. வீடியோ போட முடியல. வீடியோ போடலன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு உடம்பு சரியாயிடுச்சானா வீடியோ போட ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.